வணக்கம். சேகர், சென்னை திருவொற்றியூர். டிவிஎஸ் ஜூபிட்டர் கிளாசிக் BS6 இந்த வண்டி 8223 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டி இப்போது ஜென்ரல் சர்வீஸ் பண்ண போகிறோம். ஜென்ரல் சர்வீஸ் எப்படி செய்யலாம், எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், எப்படி நீண்ட நாள் உழைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட மையக்கரு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா மிகவும் நம்மகிட்ட வரும்போது மிகவும் சேரும் சகதியமாக தான் வந்தது. பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சேரும் சகதியம், ஒரு டஸ்ட்டு தூசின்னு. ஸோ இந்த வண்டியை நல்லா பளபளனும் நல்ல பிரமாதமான ஸ்மூத்தாகவும் அருமையாகவும் ஓடுற மாதிரி ரெடி பண்ணி தர்றது தான் இப்போ பார்க்க போகிற வீடியோ. தொடர்ந்து பாருங்கள். இப்போ வண்டியை பிரிக்க போகிறோம். சீட்டு மற்ற இதர விஷயங்களெல்லாம் கழட்டி எடுத்துடலாம். இதில் ஒரு விஷயம், அது உள்ளே பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க்லேருந்து வரக்கூடிய ஏர் நாபை உடச்சி வச்சுருக்காங்க. அது வண்டி ஓனர்கிட்ட காட்டிட்டோம். ஏற்கனவே யாரோ நண்பர் பண்ணியிருக்காரு, தெரியாமல் எப்படியோ உடஞ்சிட்ருக்குது பாவம். ஸோ அது காட்டி வச்சுக்கிட்டோம்னா அது ப்ராப்ளம் இல்லை, வண்டி ஓட்டலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதன் பிறகு பார்த்திங்கன்னா வண்டியை வாஷ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா பக்காவாக இருக்குது. இப்போ இந்த வண்டியை ஃபுல்லாக கழட்டிட்டு என்னென்ன பண்ண போகிறோம், அடுத்து என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட முக்கியமான விஷயம். இதில் ஏர் ஃபில்டர் போயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்ஜின் ஆயிலுக்கு அடுத்து பிரேக் ஷூ, 2 பிரேக் ஷூ போயிடுச்சு. அப்புறம் ஸ்பார்க் ப்ளக் கூட போயிடுச்சு. சரி, ஒன்று மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றுறோம். அந்த வேறு எதுவும் மேஜராக எதுவும் இல்லை, அந்த ஒரு 4 ஐட்டம் தான் மாற்றுறோம். அதுக்கப்புறம் நோஸு கட்டிடலாம், ஹெட்லைட் கட்டிடலாம். ஹெட்லைட் நோஸு கட்டின பிறகு பார்த்திங்கன்னா பேக் வீல் கழட்டி எடுத்துடலாம். பேக் வீல் நிறைய துரு இருக்குது, உள்ளார ரஸ்ட்டு இருக்குது, அழுக்கு இருக்குது. பிரேக் ஷூ போயிடுச்சு. பிரேக் கேமில் சுத்தமாக க்ரீஸே இல்லை. இப்போ காட்டுறோம் பாருங்கள், கட்டி எடுத்துகிட்டு சுத்தமாக க்ரீஸ் இல்லை, ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. இந்த உள்ளார காட்டுறோம் பாருங்கள், சுத்தமாக க்ரீஸ் இல்லை, ஆயிலும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் கழட்டி எடுத்துடுறோம். ஏர் ஃபில்டர் கழட்டும் போது பாருங்கள், அவரோட ஃபேண்ட்டில் ஆயில் ஊற்றுது. என்ன பிரச்சனை, ஏன் ஆயில் ஊற்றுது ஏர் ஃபில்டர் உள்ளேருந்து பார்த்திங்கன்னா, வண்டியை சைடு ஸ்டாண்டு போட்டுட்டு என்ஜின் ஆயிலை டேப்பப் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி டேப்பப் பண்ணதுனால என்ன பிரச்சனைனா, 750 ml வரக்கூடிய லெவல் உள்ள என்ஜின் ஆயிலோட கெப்பாசிட்டி 750 தான் இருக்கணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 1.5 லிட்டர் ஊற்றிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வண்டி சாய்ச்சதில் ஒரு 1/4 லிட்டர் வெளியே வந்துடுச்சு. 1 லிட்டர் உள்ளார இன்ஜினுக்குள்ளே இருக்குது. அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஊற்றுறப்ப கரெக்டாக 750 ml அளந்து ஊற்றுக்கலாம். ஆக்சிலேட்டர், ரோட்டர் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கழட்டிட்டு க்ளீன் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆக்சிலேட்டர், ரோட்டர் ஃபுல்லாக அழுக்கு, டஸ்ட்டு. என்ஜின் ஆயில் வடிச்சிடுறோம். இப்போ 1 லிட்டர் இருக்குது. இது அளந்து காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 1 லிட்டர் ஆயில் இருக்குது. இந்த கேனில் அளக்குறேன். இது 1 லிட்டர் கேன். இது பார்த்திங்கன்னா மோட்டல் கேன். இது 1 லிட்டரு, நமக்கு 750 ml தான் இருக்கணும் அதில். ஸோ 1.5 லிட்டர் ஊற்றவே அந்த மாதிரி பிரச்சனை வந்துடுச்சு. ஏர் ஃபில்டருக்குள்ளே ஆயில் ஒழுவ ஆரம்பிச்சிச்சு. வண்டியை சாய்ச்ச உடனே என்ஜினுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. இது ஃப்ரண்ட் பிரேக் கேபிள். இந்த மாதிரி கழட்டி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் போட்டு க்ரீஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வண்டி பிரமாதமாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப மென்மையாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும், அருமையாக இருக்கும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிரேக் லிவரு. இதெல்லாம் கூட க்ரீஸ் எதுவும் இல்லை, ட்ரை ஆகிடுச்சு. எல்லாமே பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீஸ் போட்டு ஆயில் போட்டு மாட்டலான்ற மாதிரி வச்சுருக்கோம். அடுத்த ஸ்டேஜ் இது. கேபிள்லாம் ஆயில் போட்டிருக்கோம். எல்லா கேபிளும் கழட்டி எடுத்துகிட்டு ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாட்டலான்னு வச்சுருக்கோம். எல்லாமே க்ளீன் பண்ணுறோம். லிவர்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாட்டலாம் க்ரீஸ் போட்டு அப்படின்னு வச்சுருக்கோம். ஏர் ஃபில்டர் பாக்ஸு நல்லா பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஏர் ப்ளோ பண்ணுறோம். பேக் வீலு எல்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணியாச்சு. பிரேக் ஷூ மாற்றியாச்சு. கேம் க்ரீஸ் போட்டு மாட்டியாச்சு. எல்லாம் இது பாருங்கள், லிவரு இப்போ பாருங்கள் எப்படி இது பாருங்கள். ஆக்சிலேட்டர், ரோட்டர் எப்படி இருக்குது பாருங்கள். முதல்ல எவ்வளோ அழுக்காக இருந்தது, ரொம்ப அழுக்கும் டஸ்ட்டும் ரஸ்ட்டுமாக இருந்தது இல்லைங்களா. இப்போ எவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. ஸ்ட்ரெயினர், ஆயில் ஸ்ட்ரெயினர். அது ஹேண்டில் பாரில் ஆக்சிலேட்டர் பைப் வரக்கூடிய இடத்த நல்லா ஏர் ப்ளோ பண்ணி எல்லாம் சுவிட்செலாம் ஏர் ப்ளோ பண்ணி சுவிட்செல்லாம் கம்ப்ளீட்டாக ஏர் ப்ளோ பண்ணிக்கலாம். பாடி இல்லாமல் ஏர் ப்ளோ பண்ணிக்கலாம். அதன் பிறகு க்ரீஸ் போட்டு லிவர்லாம் ஆக்சிலேட்டர், ரோட்டர் பைப்பு, ஃப்ரண்ட் பிரேக் லிவரு, பேக் பிரேக் லிவரு, அதில் காம்பி பிரேக் வரும். பேக் பிரேக்கில் காம்பி பிரேக்கு, அதையும் நம்ம நல்லா க்ரீஸ் போட்டு மாட்டிக்கலாம்.
பக்கவாக ஆயில் கிரீஸ் தான் வண்டியோட லூப்ரிகேஷனுக்கு மிகவும் பயன்படும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அந்த ஆயில் கிரீஸ் வெளியே வந்துடுச்சு, வண்டி ட்ரை ஆகிடுச்சு அது அப்படின்னு சொன்னாலே வண்டி பார்த்திங்கன்னா ஒரு மரக்கட்டை மாதிரி ஒரு ரஃப்பான ஸ்டேஜுக்கு வந்துடும். அந்த மாதிரி வந்ததுன்னா வண்டி சர்வீஸ் பண்ணுற ஸ்டேஜ் வந்துடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வரக்கூடாது. இதெல்லாம் கரெக்டாக போட்டோம்னா வராது. ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஓடும். அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போது நிறைய ஓட்டுறவங்களாக இருந்தால் 2500 கிலோமீட்டர் ஓட்டினோன்னா சர்வீஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஓட்டாதவங்கன்னா 3லேருந்து 4 மாதம் ஆகிடுச்சுன்னா சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதுவே போதுமானது. இது எல்லாத்துக்குமே கிரீஸ் தடவிட்டு பிரேக் ஒயரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே ஏபிசி க்ளீனிங்னு போட்டிருக்கோம். ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்செலாம் க்ளீன் பண்ணுறது எப்படி ஒரு சர்வீஸுக்கும் அப்படின்றத ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். பார்த்திங்கன்னா அதனோட விளக்கம் இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இதுக்காகவே தனியாக போட்டிருக்கோம். அது ஒன்லி இந்த 3 விஷயத்தை மட்டும் தான் பார்ப்போம். ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச் மட்டும் தான் பார்ப்போம். இதில் ஆட்டோ கிளச்சுன்றதுனால 2 பக்கம் பிரேக்கும் ஆக்சிலேட்டரும் பார்த்துடுறோம். இந்த ஃபோட்டோ இப்படி தான் இருக்கும் ஃபைனல் ஃபினிஷிங்கில் ஃபோட்டோ. இப்போ கியர் பாக்ஸ் ஆயில் எடுத்துகிட்டு கியர் பாக்ஸ் ஆயில் மாற்றுறோம். ஆயில் ஃபுல்லாக வடித்து எடுத்துகிட்டு 100 ml ஆயில் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கலாம். என்ஜின் ஆயிலை கரெக்டாக அளந்துட்டு என்ஜின் ஆயில் ஊற்றுறோம். இப்போது என்ஜின் ஆயில் ஊற்றி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் மாட்டுறது. ஏர் ஃபில்டரை பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பாக்ஸை கொண்டு போய் நம்ம என்ஜினில் த்ராட்டில் பாடி வருது இல்லைங்களா, அதனோட கனெக்ட் பண்ணோம். இதை அதுக்கு அடுத்து தான் ஃப்ரண்ட் வீல் பார்க்குற வேலை வரும். இதை முடிச்சுட்டு அடுத்து ஃப்ரண்ட் வீலுக்கு வந்துடலாம். இப்போது த்ராட்டில் பாடி ஏரியா, ஏர் ஃபில்டர், ஸ்பார்க் ப்ளக் ஆகிடுச்சு. அப்புறம் பேக்கு கியர் பாக்ஸ் ஆயிலு, என்ஜின் ஆயிலு, பேக் வீலு, பேக் கேமு, கேபிளு, ஆக்சிலேட்டர், ரோட்ரு, காம்பி பிரேக்கு, இப்படி எல்லாமே ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரண்ட் வீலுக்கு வந்துவிட்டோம். ஃப்ரண்ட் வீலில் பிரேக் ஷூ மாற்றியாச்சு. நேரமின்மை காரணமாக அதை காட்ட முடியல. பேக்கில் என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான் ஃப்ரண்ட்லேயும். அதை முடிச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட் கேட்ச் லாக்கில் ஆயில் போட்டு கிரீஸ் வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் சீட் லாக் பண்ணி எடுக்கிறப்போ ஸ்மூத்தாக இருக்கும். வந்து ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ண பிறகு இண்டிகேட்டர்லாம் எப்படி எரியுது, கரெக்டாக எரியுதா, டேஞ்சர் லைட்டு, பிரேக் லைட்லாம் கரெக்டாக எரியுதா, ஹாரன்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம பாடியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி 2 வீலில் ஏர் செக் பண்ணிவிட்டு வண்டி ட்ரைவ் பண்ணி பார்த்தா வண்டி சூப்பராக, சுகமாக, சொகுசாக, அருமையாக, பிரமாதமாக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். டெக்னீஷியன்ஸும் பைக் மெக்கானிக்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். நல்ல பேர் கிடைக்கும், நல்லாயிருக்கும். அது என்ன காசோ அதுக்கான கூலியை நீங்கள் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாயிருக்கும். இது போல் பண்ணிக்கிட்டால் ஒரு பேர் இருக்கும், நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும், வண்டி ஓனருக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் திருப்தியாகவும் இருக்கும். இது போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வண்டி எடுத்து ஓட்டினீங்கன்னா அப்படியே வெண்ணெய் மாதிரி ஸ்மூத்தாக பிரமாதமாக இருக்கும். வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்கு அப்படியே அவ்வளோ மென்மையாக இருக்கும், ஸ்மூத்தாக, அருமையாக ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. இது போல் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. தொடர்ந்து பயனுள்ள வீடியோக்களை கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். நம்ம வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.